ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்ஃபோமேனியாக் தமிழ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு அந்த ரீசெண்டாக நடந்த அந்த துயர சம்பவங்கள் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. கர்நாடகாவில் மைசூர் பக்கத்தில் இருக்கிற குஷால் நகரில் அமைந்திருக்கிற அந்த துபாரி எலிஃபென்ட் கேம்பில் சென்னையை சேர்ந்த ஒரு ஃபேமிலி போயிருக்காங்க. நேற்று பார்த்திங்கன்னா யானை தாக்கியதில் அந்த ஒரு பெண் உயிரிழந்துட்டாங்க. ஸோ அவங்களுடைய ஃபேமிலிக்கு நம்மளுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம். இந்தியாவில் நிறைய எலிஃபென்ட் கேம்ப் இருக்குது. நம்மளுடைய தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா முதுமலை எலிஃபென்ட் கேம்ப் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ நிறைய பேர் நீங்கள் போயிருப்பீங்க. அதே மாதிரி கர்நாடகாவில் ஒரு மிகவும் பிரசித்தி பெற்ற கேம்ப்னால் இந்த துபாரி எலிஃபென்ட் கேம்ப். இது குஷால் நகர்லேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கு. இதோடைய சிறப்பம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காவிரி ஆற்று படுகையில் அமைந்திருக்கு. ஸோ நாங்கள் ஒரு 2.5 வருஷத்துக்கு முன்னாடி போயிருந்தோம். ஒரு டிசம்பர் மாதம் அழகான தருவாயில் போயிருந்தோம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா, இந்த கேம்புக்கு வெளியில் இந்த மாதிரி நீங்கள் போட் பார்க்கலாம். இந்த ஸ்ட்ரீம் போட். இந்த ஸ்ட்ரீம் போட்டில் வழியாக தான் காவேரி ஆற்றை கடந்து நம்மளுக்கு அந்த கேம்புக்கு போய், அந்த கேம்புக்கு என்ட்ரன்ஸில் போய் நம்மளை சென்றடைய முடியும். நாங்கள் போன டைமில் பார்த்தீங்கன்னா, இந்த போட்டுக்கான ஃபெசிலிட்டி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் அந்த காவேரி ஆற்றை நடந்தே கடந்து இந்த என்ட்ரன்ஸ்க்கு வந்திருந்தோம். ஸோ இப்போல்லாம் நினச்சி பார்த்தா ரொம்பவே பிரமிப்பாக இருக்குது. ஸோ அது ஒரு பெரிய ரிஸ்க்காகவும் இப்போ நான் யோசிக்கிறேன். ஸோ அந்த டைமில் ஒரு ஃபன்னாக கடந்துட்டு வந்துட்டோம். ஸோ இன்கேஸ் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த ஆற்று தண்ணி அதிகமாக வந்துச்சுன்னா பார்த்திங்கன்னா, இந்த காவிரி ஆற்று தண்ணி திடீர்னு நம்மளுக்கு அதிகமாக வந்துச்சுன்னா உயிரிழப்புக்கான சாத்தியங்களும் இருக்குது. ஸோ நம்ம உள்ளே வந்துட்டோன்னா பார்த்திங்கன்னா, நம்ம அழகழகாக யானைகளை அணிவகுத்து கொண்டு வருவாங்க. ஸோ இந்த யானைகள்லாம் பார்த்திங்கன்னா, தசரா டைமில் மைசூர் பேலஸில் இந்த பரேடுக்கு கொண்டு வருவாங்க. ஸோ இந்த யானையை பாருங்கள், அவர் ட்ரைனிங் பண்ணுறாரு. அது வணக்கம் வைக்கிறது, அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறையா இந்த ஃபீடிங் பண்ணுறது, பாத்திங் பண்ணுறதெல்லாம் இருக்குது. நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். இந்த துபாரை எலிஃபென்ட் கேம்புக்குள்ளேயே பார்த்திங்கன்னா, உங்களுக்கு லாட்ஜிங் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. ஸோ உள்ளே நீங்கள் தங்கி அங்கே உணவு அதெல்லாம் அவங்க கொடுப்பாங்க. ஸோ சாப்பிட்டுட்டு நம்மளுக்கு இந்த துபாரி எலிஃபென்ட் கேம்ப் சுற்றி பார்க்குறதுக்கான ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. இந்த கேம்புக்கான டைமிங் பார்த்திங்கன்னா, காலை 9லேருந்து 11 மணி, மாலை 4:30லேருந்து 5:30 மணி. ஸோ காலையில் போகிறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். காலையில் பார்த்திங்கன்னா, நீங்கள் ஒரு 8, 8:30க்கெலாம் போய் டிக்கெட் வாங்கிட்டு போயிட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா அந்த யானைகளை அணிவகுத்து அந்த உள்ளே இருக்கிற அந்த ஏரியாவுக்கு கொண்டு வருவாங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஃபீடிங், பாத்திங் ஏரியாக்கெலாம் ஒன்று ஒன்றா கொண்டு வருவாங்க. ஸோ அந்த காட்சி பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ டிசம்பர் மாதம், ஜனவரி மாதம் போன்ற அந்த வின்டர் டைமில் போனீங்கன்னா இன்னுமே அந்த கிளைமேட் நல்லாயிருக்கும் அண்ட் நம்ம பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ நாங்கள் போயிருந்தபோது பார்த்திங்கன்னா, கொஞ்சம் ஒரு 8:30, 9 மணி வாக்கில் பார்த்திங்கன்னா, ஒரு ஒன்றா யானையை கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த உள்ளே இருக்கிற அந்த கேம்ப், அதாவது அந்த யானையை தங்க வச்சுருக்கிற அந்த ஒரு வனப்பகுதின்னு மாதிரி சொல்லலாம், அங்கேருந்து கொண்டு வந்தாங்க. ஸோ நாங்கள் பாருங்கள், ஒன்று ஒன்றா கொண்டு வராங்க. ஸோ அந்த யானை பாகன் மேலே உட்காந்துருக்காரு. அண்ட் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல அந்த ஃபீட் பண்ணுற மாதிரி ஒரு இடம் இருக்கும். ஸோ அந்த இடத்துல ஒன்று ஒன்றா யானைகளை கொண்டு வருவாங்க. சைமல்டேனியஸாக அதே மாதிரி ஒரு சில யானைகளை இந்த குளிப்பாட்டுற ஏரியா, அதாவது பாத்திங் ஏரியாவுக்கும் கொண்டு வருவாங்க. ஸோ நாங்கள் போன அன்றைக்கி பார்த்திங்கன்னா, ரொம்பவே ஒரு காமாக இருந்துச்சு. என்வாயன்மெண்ட் ரொம்பவே காமாக இருந்துச்சு. பட் அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா, மனசுக்குள்ளே ஏதோ ஒரு பயமும் இருந்துச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு டைம் போகிற ஒரு எலிஃபென்ட் கேம்ப் இது. நான் முதுமலையெல்லாம் போனது கிடையாது. என்னதான் நம்மளுக்கு அந்த வேலிகள்லாம் இருந்தாலுமே, யானைன்றது ஒரு பெரிய ஜந்து. அந்த யானைக்கான சக்திலாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகம். ஸோ இந்த மரத்தடுப்புகள், இரும்பு தடுப்புகள்லாம் எந்த மூலைக்குன்றது மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கு திடீர்னு ஏதாவது மதம் ஏற்பட்டாலோ பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு நம்ம உயிருக்கான உத்தரவாதமும் கிடையாது. ஸோ நம்ம அது யாரையுமே நம்ம சொல்லவும் முடியாது. யாரும் நம்மளுக்கு உதவிக்கும் வரமாட்டாங்க. ஸோ அந்த ஒரு ரிஸ்க் பார்த்திங்கன்னா எப்போவுமே இருந்துச்சு. ஸோ நீங்கள் பார்க்கலாம், எந்த க்ளோஸ்அப்பில் போய் நம்ம போய் பார்க்குறோன்ட்டு. ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ரொம்பவே நல்லா இருந்தாலும், மனதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு பயம் கண்டிப்பாக இருக்கும். நான் துபாரை எலிஃபென்ட் கேம்ப் போகும்போதே பார்த்திங்கன்னா, ஒரு 2 விதமான கருத்துக்கள் பார்த்தேன். ஸோ அப்போ ரிவ்யூஸில் பார்த்திருந்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க, இந்த யானைகளை வச்சு ஒரு பக்கம் பணம் ரொம்ப பார்க்குறாங்க. அண்ட் யானைகளை சரியாக பராமரிக்கிறது இல்லை.
ஸோ அதுங்கள வந்து இந்த மாரி செயினில் போட்டு கட்டியிருக்காங்க. அதுக்கு வந்து வந்து ஒரு சுதந்திரமாக வந்து அத விட மாட்றாங்க. அப்படின்ற ஒரு நெறைய ஒப்பீனியன்ஸ் வந்து வந்துச்சு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா, அவங்க நல்லா தான் கவனிக்கிறாங்க. அண்ட் நம்ம நம்ம இந்த மாரி விசிட்டர்ஸ் போய் பார்க்கறதுனால அதில கொஞ்சம் வருமானம் வருது. ஸோ யானைகளுக்கு வந்து ஒரு நல்ல தீவனம் வாங்கி போடலாம் அப்படின்ற மாரியும் ஒரு சில ஒப்பீனியன்ஸ் வந்துச்சு. பட் என்னதான் இருந்தாலுமே வந்து இது வந்து நம்மளுடைய விதின்றத தான் சொல்ல முடியும். ஸோ அந்த அன்னைக்கு வந்து என்ன நடக்குதுன்னு நம்ம கையில வந்து கண்டிப்பா கிடையாது. ஸோ உங்களுடைய கருத்து என்னன்னு நீங்களும் கீழ வந்து பதிவிடுங்க. ஸோ அடுத்தது பார்க்குறது தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பாத்திங் ஏரியா. ஸோ இங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த துயர சம்பவம் வந்து நடந்துச்சு. ஸோ நாங்க வந்து இங்கேயே நின்னுட்டு அந்த அழக வந்து ரசிச்சுட்டு இருந்தோம். நெறைய சுற்றுலா பயணிகள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்வத்தோட அந்த யானைய குளிப்பாட்டுறதுக்கான டிக்கெட் வாங்கிட்டு, யானைய குளிப்பாட்டுறதுக்கு வந்து போயிட்டாங்க. ஸோ நீங்க பார்க்குற இந்த யானை தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மார்த்தாண்டான்னு சொல்ற அந்த யானை. அதாவது அந்த அடி வாங்கி ஆக்சுவலா இன்னைக்கு வந்து அந்த யானை வந்து இறந்துருச்சு. கஞ்சன்ற ஒரு 26 வயது யானை வந்து இந்த 53 வயது உடைய இந்த மார்த்தாண்டா யானைய வந்து தாக்கியதுனால, இந்த மார்த்தாண்டா யானை தான் வந்து அந்த லேடி மேல வந்து விழுந்து அவங்க வந்து இறந்துட்டாங்க நேத்து. ஸோ இந்த மார்த்தாண்டா யானை வந்து இன்னைக்கு வந்து இறந்துருச்சு. இன்னைக்கு வந்து அந்த துபாரே எலிஃபென்ட் கேம்ப்ல இருக்கிற அந்த அஃபீஷியல்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இனிமே வந்து யானைகள வந்து தொடுறதோ, அதுக்கு வந்து ஃபீட் பண்றதோ, அதுக்கு சாப்பாடு குடுக்குறதோ, மற்றும் இந்த குளிப்பாட்டுறதோ வந்து கிடையாதுன்னு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு விதத்தில வந்து நல்லதுன்னே சொல்லலாம். ஏன்னா யானைகள் வந்து என்னதான் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு சாதுவா இருந்தாலும், திடீர்னு வந்து அதுக்கு ஏதாவது மதம் பிடிச்சா வந்து அத கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ அது இருக்கிற சைஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா, ஆ நம்மலாம் வந்து ஒண்ணுமே கிடையாது. ஸோ அந்த விதத்தில வந்து அது ஒரு நல்ல மூவ்னே சொல்லலாம். நம்ம தூரத்திலேருந்து பார்த்து ரசிச்சுட்டு வரதே வந்து என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல விஷயம்னு நான் சொல்லுவேன். ஸோ இப்ப நீங்க பார்க்கலாம் நம்ம வந்து இந்த யானைக்கு எவ்வளோ கிட்ட இருக்கோம்னு வந்து உங்களுக்கு தெரிய வரும். நம்ம என்னதான் வந்து அந்த பாத்திங் ஏரியா கீழ போலனாலுமே, அந்த ஒரு யானையா அத குளிப்பாட்டிட்டு அவங்க கூட்டு வரும்போது, நம்மளுக்கு பக்கத்திலேயே வந்து யானைகள வந்து பார்க்கலாம். ஸோ கண்டிப்பா வந்து ரிஸ்க் வந்து இருக்கு. நம்ம இந்த டைம்ல அவங்க அவங்க நம்ம அந்த பாத்திங் ஏரியாவுக்கு போனா மட்டும் தான் ரிஸ்க்குன்னுலாம் ஒண்ணும் கிடையாது. இப்ப நம்ம கூட்டிட்டு போற டைம்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஏதாவது மதம் பிடிச்சாலோ, யாருனாலயும் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. மேல என்னதான் நம்மளுக்கு பாகன் அவரு இருந்தாலுமே, யாரும் நம்மளுக்கு உதவிக்கும் வரமாட்டாங்க. கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டம். ஸோ நீங்க பார்க்குறது தான் வந்து ஒரு அழகான காட்சி. அது வந்து வணக்கம் சொல்லுது பாருங்க. ஸோ ஒரு ஒரு டூரிஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஆசைப்பட்டு அங்க போய் வந்து ஃபோட்டோஸ் வந்து எடுத்துப்பாங்க. மதிய வேளையில வந்து எங்களுடைய பயணத்த முடிச்சுட்டு, அதே மாதிரி காவிரி ஆற்ற கடந்து வந்து நாங்க வெளிய வந்துட்டுருந்தோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பசங்க, ஸ்கூல் பசங்க மற்றும் ஃபேமிலி வந்து உள்ள வந்துட்டுருந்தாங்க. அழகு இருக்கிற இடத்துல தான் வந்து ஆபத்தும் வந்து இருக்கும். ஸோ இந்த துபாரே எலிஃபென்ட் கேம்ப பத்தி உங்களுடைய கருத்துக்கள வந்து கமெண்ட்ல தெரிவிங்க. நம்ம இதே மாரி நெக்ஸ்ட் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.